ஹோட்டல் ப்ளூ ஹெவன். அது மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்குதான் சஞ்சனாவின் நிச்சயம் நடக்க இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த முதியவருடன் அவளுக்கு நிச்சயம். முடியாது, என்னால இந்த ஆளு கூட ஸ்டேஜ்ல நிக்க முடியாது. இந்த கிழவனுக்கு சின்ன பொண்ணு கேக்குதா? மனசாட்சியே இல்லாம பணத்துக்காக இந்த ஆளுக்கு பெத்த பொண்ணுன்னு பாக்காம என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? மிஸ்டர் தாமோதரன், நீங்க எனக்கு இனி அப்பா இல்ல. உங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி தர. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குற. வெயிட் அண்ட் வாட்ச். தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள் சஞ்சனா. என்ன சஞ்சனா, மாப்பிளை பார்த்து மயங்கிட்டியா? சஞ்சனாவின் சித்தி மதிவாணி கிண்டலாக கேட்டாள். ஏன் சித்தி, இவ்ளோ பெரிய பணக்காரருக்கு உங்க பொண்ணு மிருதுலாவை கட்டி வச்சிருக்கலாமே. அவளை இதுல மாட்டி விட கூடாதுன்னு எனக்கு இப்படி பண்றீங்களா? உதடு வரை வந்த இந்த வார்த்தைகளை கேட்காமல், எனக்கு தலைவலிக்குது, கொஞ்ச நேரம் ரூம்லயே இருக்கேன் என்று அவள் பதிலை கூட கேட்காமல் தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். பிறகு அங்கு வந்த அவளது தோழியின் உதவியால் சாதாரண உடை அணிந்து வெளியேறிவிட்டாள். அவள் அங்கிருந்து தப்பிக்க அந்த பார்ட்டியில் பங்கு கொள்பவர் போல் கூல் ட்ரிங்க்ஸ் என்று நினைத்து ஹாட் ட்ரிங்க்ஸை குடித்து விட்டாள். அதில் போதை மருந்தும் கலக்கப்பட்டிருந்தது. அந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அது போதையையும் தாண்டி அவர்களுடைய பாலுணர்வையும் தூண்டிவிட்டுவிடும். அதில் அவளுக்கு போதை தலைக்கேற உடலும் அசௌகரியமாக உணர்ந்தாள். முதல் முறையாக ஹாட் ட்ரிங்க்ஸ் குடித்திருப்பதால் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. உடனே வாஷ்ரூம் செல்ல வேண்டும் போல் இருக்க வேகமாக சென்றவள் வழி மாறி அடுத்த ஃப்ளோருக்கு சென்றாள். அங்கு காணப்பட்ட ஒரு அறையின் கதவை பாத்ரூம் என்று நினைத்து தட்டினாள். பிறகு அவள் அந்த கதவை தள்ள படக்கென்று திறந்து கொண்டது. உள்ளே சென்று பார்க்க அங்கே யாருமே இல்லை. வாஷ் பேசினில் வாமிட் எடுத்தவள் மயக்கம் தாழாமல் தள்ளாடியபடியே நின்றாள். சிறிது நேரத்தில் அவளுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. இப்போது அவள் உடல் சூடேறத் தொடங்கியது. அதன் தாக்கத்தை அவளால் தாங்க முடியவில்லை. அந்த போதை மருந்தின் வீரியம் அவளுக்கு தற்சமயம் ஒரு ஆணின் துணை தேவை என்பது போல் அவள் உடல் தவித்தது. மயக்கத்தோடு அவள் பெட்டில் அமர்ந்திருக்க குளியலறை கதவை திறந்து கொண்டு யாரோ வருவதைப் போன்ற சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவள் கண்கள் மயக்கத்தில் சொருகி இருந்தது. இருந்தாலும் அழுத்தமான காலடி சத்தங்களுடன் தன் அருகில் யாரோ வருவதை உணர்ந்தாள் அவள். நீ யாரு? அவனுடைய கம்பீரமான குரல் ஆழமான துணியில் அவள் செவியில் பட மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவனின் வஜ்ர தேகம் மட்டும்தான் அவள் கண்களுக்கு பட்டது. அவனின் வசீகரிக்கும் நீல நிற கண்கள், செதுக்கிய முகவாய் என்று அந்த மயக்கத்திலும் அவனை ரசித்தவள் எதுவும் பேசாமல் மெல்ல எழுந்து நிமிர்ந்து நிற்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. எப்படியோ பெட்டில் மீண்டும் விழுந்தவள் தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். யார் நீ? ரூம்குள்ள எப்படி வந்த? அவன் கோபக்குரலில் கண்களில் அனல் பறக்க மீண்டும் கேட்டான். அவளோ அவனை நிமிர்ந்து பார்த்தாள். I need you. அவனின் வெற்று மார்பில் மயக்கத்தில் சரிந்தாள். உறைந்து போய் நின்றான் அவன். அவன்தான் ரிஷிதர். ரிஷி என்று அனைவராலும் அழைக்கப்படுபவன். ரிஷி அவளை தன்னிடமிருந்து விலக்க நினைத்தான். ஆனால் அவளோ அவனை கட்டிப்பிடித்து மார்பில் முத்தமிடத் தொடங்கியிருந்தாள். ஏற்கனவே அவன் உணர்வுகள் மடை திறக்க ஆரம்பித்திருந்தது. இவள் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. தன் எதிரிகள் யாராவது தன் பெயரை கெடுக்க இப்படி செய்தார்களா என்று யோசித்தான். ஆனால் அவள் உண்மையிலேயே சுயநினைவு இல்லாமல் தான் இப்படி செய்து கொண்டிருக்கிறாள் என்று புரிந்தது. அதுவுமல்லாமல் அவள் உடல் மேலும் சூடாவதை உணர்ந்தான். Please take me. ஹஸ்கி வாய்ஸில் அவன் காதில் அவள் முணுமுணுக்க முதலில் எவ்வளவோ அவளை தடுத்து அவளிடமிருந்து விலக நினைத்தான். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியவில்லை. அவனுக்கும் இனி தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்று தோன்றியது. அவன் கைகளும் அவளின் உடலை ஆராயத் தொடங்கியிருந்தது. அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். தன் கைகளால் அவள் உடல் முழுவதையும் உணர்ந்தவன் தன் இதழினால் அவளை உணரத் துவங்கி அவள் இதழ்களை தன் இதழால் மூடினான். இதழ் முத்தத்தை யுத்தமாக மாற்றிக்கொண்டிருந்தான். அவளும் உணர்ச்சி வேகத்தில் இருந்தாள். அவள் அவனை இழுத்துக்கொண்டு பெட்டில் சரிய அப்பொழுதுதான் அவளின் முகத்தை நன்றாக பார்த்தான். சொருகியிருந்த அவள் இமைகளும் கண்களும் அவனை ஈர்த்தது. ஏதோ அவள் இதழ்கள் முணுமுணுத்தபடியே இருந்தது. அது இளஞ்சிவப்பு மலர் மொட்டு தாபத்துடன் தவித்துக் கொண்டிருப்பதைப் போல் தோன்றியது அவனுக்கு.
அவள் கழுத்து, அதன் கீழ் அவளின் மென்மை என்று அவன் பார்வை இறங்கி செல்வதை அவள் உணர்ந்தாளோ என்னவோ, சட்டென்று அவனை இழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டாள். அவள் நெற்றி, இமைகள், கண்கள் என்று முத்த படலத்தை தொடர்ந்தவன் அவள் இதழ் முத்தத்தில் சிறிது நேரம் லயித்து கழுத்தில் முகம் புதைத்தான். அவன் கைகள் அவள் மென்மையில் அத்துமீறத் தொடங்கியிருந்தது. மென்மையாகவும் வன்மையாகவும் அவளை இன்ப அவஸ்தையில் ஆழ்த்தி கொண்டிருந்தான். முதலில் ஒரு பெண்ணின் நெருக்கத்தை உணர்ந்தான். அவன் இதுவரை கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் எந்த பெண்ணிடமும் தன்னை இழக்காதவன். ஆனால் இன்று சஞ்சனாவை அடைய துடித்தான். அவனுடன் தங்கள் பெயர் கிசுகிசுப்பதற்காகவே பல பெண்கள் அவனுடன் ஒன்றாக இருக்க விரும்பியே வந்தார்கள். ஆனால் அவன் எதையும் பொருட்படுத்தவே இல்லை. டேட்டிங்கிற்காக பல பெண்கள் வந்தார்கள். எதையும் அவன் கருத்தில் கூட கொள்ளவில்லை. எல்லோரையுமே எட்ட நிறுத்தி இருந்தான். ஆனால் சஞ்சனாவை அதைப்போல் நினைக்கக்கூட அவனுக்கு முடியவில்லை. முதலில் மறுத்தாலும் இப்போது அவளே வேண்டாமென்றாலும் அவன் விடுவதாக இல்லை. ஆனால் அவள் பேரழகி என்பதை பார்த்த கணத்திலேயே உணர்ந்தான். எதிரிகளின் சதி வேளையில் சிக்கிவிடக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்தான். ஆனால் இதற்கு மேல் முடியாது என்று தோன்ற அவளுடன் இரண்டர கலக்க ஆரம்பித்தான். அவள் உணர்ச்சியின் பிடியில் முனகிக் கொண்டிருந்தாள். Please take me, I can't என்று முனகிக் கொண்டு படுக்கை விரிப்பினை இருக்க பிடித்திருந்தாள். Darling, please. அந்த போதை மருந்தின் தாக்கமும் உணர்ச்சியின் வேகமும் சேர்ந்து அவளை நிலைகுலைய செய்திருந்தது. அவளுக்குள் தன்னை புதைக்க அவன் ஆயத்தமாக, அப்பொழுதுதான் ஏதோ தடை இருப்பதை உணர்ந்தான். அவளுக்கும் இது முதல் முறையா? ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு. இவள் வெர்ஜின் என்றால் உண்மையிலேயே இவளுக்கு யாரோதான் இப்படி ட்ரக்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே தவறுதலாக வந்துவிட்டாள் என்று அப்போது அவனுக்கு தோன்றியது. அவள் சுயநினைவு இல்லாமல் இப்படி இருக்கும் சமயத்தை தான் பயன்படுத்திக் கொண்டது போல் ஆகிவிடக்கூடாது என்று நினைத்தவன் வேகமாக அவளிடமிருந்து விலகப் போக அவள் விடவில்லை. Please dear, I can't. எனக்கு நீ இப்ப வேணும். அவள் தாபமாக பாவமாய் அழைக்க அவளை ஒரு கணம் உற்று பார்த்தவன் மனதில் ஏதோ முடிவெடுத்தவனாய் அவளுக்குள் தன்னை புதைத்துக் கொண்டான். அவளுடன் இரண்டர கலக்கத் தொடங்கினான். மென்மையிலிருந்து வன்மைக்கு மாறி அவளை ஆண்டு முடித்தான் ரிஷி. தன் பெண்மையை அவளே அறியாமல் தன்னவனுக்கு கொடுத்து விட்டாள் சஞ்சனா. இந்த ஒரு நாள், ஒரு இரவு அதை அவர்களால் மறக்க முடியாததாக மாற்றியிருந்தது. இரவு முழுவதும் கூடி கூடலில் கலந்து படுக்கையில் கிடந்தனர். சஞ்சனா ட்ரக்ஸ் மற்றும் சோர்வின் தாக்கத்தினால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். தன் மார்பில் முகம் புதைத்திருக்கும் அவளை ஒரு கணம் ஆழப் பார்த்தான். இந்த ஹோட்டல் சாதாரண ஹோட்டலும் அல்ல, இந்த அறையும் சாதாரண அறையும் அல்ல. அது ஒரு லக்ஸூரியஸ் பிரைவேட் ரூம். அங்கே அவன் மட்டும்தான் தங்குவான். அது மட்டுமல்லாமல் அவன் ரூம் சர்வீஸிற்கு சில ஆர்டர் செய்துவிட்டுத்தான் குளிக்க சென்றான். அந்த நேரத்தில்தான் இவள் உள்ளே வந்திருக்கிறாள். அப்படி பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வருகிறாள். அதுவும் போதையில் இருக்கிறாள். இவளை யார் இங்கே அனுப்பியது? ஒருவேளை தன் எதிரிகள் ஏதாவது திட்டம் போட்டு இவளை அனுப்பினார்களோ என்ற சந்தேகம் அவனுக்கு ஏற்படத் தொடங்கியது. ஆனால் அவள் அப்படிப்பட்ட பெண்ணில்லை என்று அவன் ஆழ்மனம் கூறியது. யாருக்கோ போன் செய்து ஏதோ சொல்லிவிட்டு உறக்கத்தில் ஆழ்ந்தான் ரிஷி. அந்த இரவு அவர்களை எப்படியெல்லாம் வாழ்க்கை பாதையிலிருந்து மாற்றியது? சஞ்சனாவுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்தது யார்? கேளுங்க கான்ட்ராக்ட் காதல் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.